என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா படிங்க. என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் போடுறாங்க. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்த சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் ராசாத்தி? எல்லாரும் கதையும் பூ சுத்த போறான். எங்க நானும் அத பாக்குறேன். எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்கடி. இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கட்டுதோ, கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? உன் புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி, யார் இந்த பையன்? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கா. எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா, பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க. அவனையும் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி, பையன் பேர் என்னம்மா? பேரு பேரு ரவி. பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன கலாட்டாங்க? என்ன நடக்குது? இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னம்மா? அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எஸ் டாடி. ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாளா லவ் பண்ற? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சொல்லுமா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லு. பயப்படாத, தைரியமா சொல்லு. ஓ ஸ்மார்ட்டா தான் இருக்கான் பையன். நல்லா இருக்கான்ல? அப்ப முகூர்த்தத்துக்கு நாளை பாரு. மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மேளம் கொட்டணும், பந்தக்கால் நடணும், இன்னும் என்னென்ன நிறுத்து. ரவி யுஎஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனையும் உனக்கு கட்டி வைக்கிறேன். யாரடி இவ? நான் எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைங்க டார்ச்சர் பண்ணல, அதான் இது தேடி புடிச்சிட்டு வந்திருக்காங்க. கல்யாணம்ங்கிறது ஃபிகரா இருக்கும் போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் முடியாதுமா. இவன் போட்டோவை பார்த்து சிரிக்கிறத விட்டுட்டு இவன் எவன் போட்டோவோ வீட்ல கொடுத்தால அந்த மேட்டர் என்னாச்சுன்னு கேளுங்க. ஆமா, அந்த போட்டோ ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பரா. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த கண்ணம்மா பாயே திறக்காது. வாவ். ஹனி, ஆமா சண்டேனா உங்க வீடு சுப்ரீம் கோர்ட்டா மாறிடும்ல? சண்டே மாசத்துக்கு 4 சண்டே இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு சண்டே சரண்டர் ஆக வேண்டியதான். ஐயோ, இதுக்கு 100 ஆயுசு. அதான் போன் பண்ணுது. வேண்டாம். ஹலோ. ஆமா ஹனி, நீ எங்க இருக்க? யாரடி நீ? ஐயோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் கருமாரியம்மா. உன் கண்ணு ரெண்டி நோண்டிடுவேன். யார் அது? டேய் அறிவு கட்டவனே, ஹனிக்கு போன் போடுறானா? கருமாரியம்மனுக்கு போன் போட்டு கொடுக்கறேன். நான் சரியாதாமா நம்பர் போட்டேன். ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் ஹனிதா. சொல்லு. அம்மாடி, விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஒருத்தி என் கண்ணை நோண்டிடுவேங்கிறான். அதெல்ல கண்ணம்மா, அப்பப்ப லைன் கிராஸ் ஆயிடும். விஷயத்த சொல்லு. அப்படியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. இல்லன்னா தூக்குல தொங்க விட்டுருப்பேன். என் உயிரை வாங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உன் உயிரை வாங்க போறேன்? இங்க ஏன் உயிர் போகுதே? எப்போ? இங்க பாரு,
கண்ணம்மாண்ணா உனக்கு வர வர இலக்காரமா போச்சு. சரி சரி, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரிம்மா, அது ஒண்ணு இல்ல, மருந்து தீந்து போச்சு, வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு போன் பண்ணேன். ஓகே கண்ணம்மா டார்லிங், பாய். தேங்க் யூ. ஹலோ, இப்படிதான் கண்ணு முன்ன தெரியாம மோதுறதா? ஏய் மிஸ்டர், பொண்ணுங்களை எப்பவுமே பார்த்ததே இல்லையா? எதுக்கு இப்படி இடிச்ச சொல்லு. ஹலோ மேடம், இடிச்சது நீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலதான் தப்பு. ஏன் சேலை மேல கிடையாதா? ஏய், என் பேரு ராம். ஸ்ரீராம். நான் சீதா கிடையாது. முதல்ல பேக் எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி. Irritating fellow. மித்ரவிந்தா, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? 400 வருஷத்துக்கு முன்னாடி என் இதயத்தை திருடின திருடி நீ என்ன திருடன் சொல்றியா? ஏய், என்ன சினிமா கதை சொல்றியா? ஏய் வாய்முடே, ஒரு ராணி கிட்ட சேனாதிபதி பேசிட்டு இருக்க, நீ என்ன நடுவுல போட்டு பேசிட்டு இருக்க? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? மித்ரவிந்தா, हर एक जिंदगी एक फिल्म की कहानी है. நான் உன்னை எப்படி நம்ப வைப்பேன், உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்ன உன் கால பைரவனா நினைச்சுக்கோ. பழசெல்லாம் யோசிச்சு பாரு. ஏய் பூஜா, மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணு. மித்ரவிந்தா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் மேல உனக்கு நம்பிக்கை வரலனா உதயபூருக்கு போலாம் வா. ஏய் மென்டல், உன் கூட மயிலாப்பூருக்கு கூட வர மாட்டேன். வாங்கடி. ஏய் மித்ரவிந்தா, மித்ரவிந்தா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு தான் ஞாபகம் வரல. பாவம், 4 வருஷமா இருந்தா பரவாயில்ல, 400 வருஷமாச்சே. அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரவிந்தா. என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு கால பைரவனா தெரியாமையா போயிடுவேன். அன்னைக்கு நீ என் குதிரையில ஏறாமையா போயிடுவேன். அப்ப நான் குதிரையில டக்கா 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 டக்கா. மித்ரவிந்தா, உனக்கு என்ன ஞாபகம் வந்தா? இந்த டின்ல பாலை ஊத்தி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உன்கிட்ட வருவேன். உனக்கு ஞாபகம் வரலன்னா இதே டின்ல பூச்சி மருந்தை ஊத்தி குடிச்சு செத்துருவேன். அதான் எனக்கு லாஸ்ட் நைட். ஓகே. ஹாய். என்னடி இங்கே அடிக்க வந்துட்டானா? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. உங்களோட நானும் விளையாடலாமா? ஏன் கூட வா. ஆ. நோ சான்ஸ். உங்களுக்கு விளையாடாட்டியும் நானும் இதை ஆடுவேங்க. ஆஃப் கோர்ஸ். அப்போ மதியம் உங்களோட மேட்னிக்காவது வரலாமா? நாங்க மேட்னிக் போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? 6th sense. 6th சென்ஸ் இல்ல, நியூ சென்ஸ். What? எஸ் மிஸ்டர் நியூ சென்ஸ். எங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவையில்லாது. கேன் யூ கோ ப்ளீஸ்? அட சரிங்க, கோவப்படாதீங்க. அட்லீஸ்ட் நைட் டின்னர் சாப்பிடறதுக்காவது எனக்கு சான்ஸ் தருவீங்களா? ஹலோ, 3 மாசம் இவளை கெஞ்சி கேட்டதுனால தான் 3 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டா. ஓ, ஆனா இதெல்லாம் உனக்கு அதான் 6th senseங்க. டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? ஓகே, போறேன். ஆனா நாளைக்கு நீங்க கண்டக்ட் பண்ற ஃபேஷன் ஷோல மறுபடியும் சந்திப்பேன். பை. ஃபேஷன் ஷோ பத்தி கூட சொல்றானா? அவனுக்கு உன் மேல கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நியூஸ் அண்ட் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஷோவை பத்தி யோசிக்கலாமா? வாங்க. அன்னைக்கு தாக எடுத்தா தண்ணி குடிக்க மாட்டா, ஜூஸ் தான் குடிப்பா. என்ன 6th சென்ஸா? யா, மேங்கோ ஜூஸ் சுத்தமா குடிக்காது. ஸ்ட்ராவ கூட எடுத்து போட்டுருவா.
என்ன I'm right? அவ டேஸ்ட் எங்களுக்கே தெரியாது உனக்கு எப்படி தெரியும் இதுவும் சிக்ஸ்த் சென்ஸா இன்னொன்னு சொல்லட்டுமா? தூக்கத்துல என்ன கனவு வரும், என்ன மாதிரி எல்லாம் கனவு வரும், மொத்தத்தையும் கங்காட் சனி, இந்த ஷோல கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. உன் ஆம்பிஷனை நீ அடைஞ்ச மாதிரி தான். சிக்ஸ்த் சென்ஸா அது மட்டும் இல்ல, ஹனி டேலண்ட் மேல நான் வச்சிருக்கிற கான்பிடன்ட். நீ சொன்ன மாதிரி நான் வின் ஆயிட்டா உங்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கறேன். பார்ட்டில எதுவும் வேணாங்க, பனகல் பார்க்குக்கு நாளைக்கு சாயங்காலம் வந்தா போதும். எதுக்கு? நான் வரேன்ல, வாட்? வெயிட் பண்ணுவேன். பாய் பாய். அவ உன்னை ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிட்டாண்டி. என்ன? உன்னை பத்தி அவன் எல்லாமே சொல்றானே, உண்மையிலேயே சிக்ஸ்த் சென்ஸா இருக்குமோ? அவன் மூஞ்சி சிக்ஸ் சென்ஸ் இல்ல நியூ சென்ஸ். அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என்னோட டைரி அவனுக்கு கிடைச்சிருச்சு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போற? நாளைக்கு பார்க்குக்கு போறேன். அவனோட மோட்டிவேஷன் என்ன, ஏன் ஃபாலோ பண்றான்னு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாண்டா, நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சுத்தணும், ஒன்னா சாப்பிட்டோம், விட்டுருங்கடா. ஏய் வீணா அண்ணன் எதிர்த்து தேவையில்லாம தப்பு பண்ணிட்ட. கூட்டத்தோட கூட்டமா இருக்காம உனக்கு எதுக்குடா பாவம் புண்ணியம்? அண்ணா அஜய புடிச்சிட்டோண்ணா. வெட்டிருங்கடா. சரி நான் போடுறேண்ணா. கட்ட வந்து விடுறா, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் வேணா நம்மால தான்டா, நம்ம கூட சேர்ந்து சுத்தினவன் தான். போயிட்டு வரட்டும், விடுறா, பாத்ரூம் தானே. சரிண்ணா. போ போடா போ. ஏய் எங்கடா அவன? ஒண்ணுக்கு போயிருக்கானா? ஏய் எதுக்குடா அனுப்பிச்சீங்க? ஐயோ அண்ணே அண்ணே, அவன் தப்பிச்சு போயிட்டானே. என்னடா சொல்ற? என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. ஏய் என்னடா சொல்ற? எப்படா தப்பிச்சான்? ஹலோ ஹலோ அண்ணா. என்னாச்சுடா? அண்ணா அண்ணா அது வந்து அவன் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானா. தப்பிச்சுட்டான். அறிவு கிட்ட முண்டங்கள். சிட்டில இருக்க நம்ம தாஸ் கிட்ட சொல்லுங்க. ஆஹா, நீ உண்மையிலேயே லக்கி ஃபெல்லோடா. மித்ரவிந்தா தன்னோட உதட்டால உன்னை தொட்டிருக்கா. நீ மட்டும் இல்லடா, நானும் லக்கி ஃபெல்லோ தான். மித்ரவிந்தா மை டார்லிங். மித்ரவிந்தா மித்ரவிந்தா இங்க பாரு செல்லம். மித்ரவிந்தா God is great. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மித்ரவிந்தாவுக்கு போன ஜென்மத்தை ஞாபகம் வர வச்சு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா காத்துல பறந்துகிட்டே டுவேட் பாடுவோம். அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஆஹா மித்ரவிந்தா, உன்னோட இளவரசி புத்தி இன்னும் மாறல. எவ்வளவு ஈஸியா அவனுக்கு 10 ரூபாவை தூக்கி கொடுத்திருக்க. ஃபேண்டாஸ்டிக். அந்த 10 ரூபாவை என்கிட்ட கொடுறா. பிச்சைக்காரங்கிட்டயே பிச்சை எடுக்கிறியே. நான் பிச்சைக்காரன் இல்லப்பா. இந்தா இந்த 100 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த 10 ரூபாய் என்கிட்ட கூட. தர்ம பிரபு கும்பிடானுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆஹா அம்மா அம்மா. மித்ரவிந்தா ஹாய். நான் சொன்னல நீங்க வருவீங்கன்னு. நான் ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவியா? உங்க சின்ன வயசுல நடந்தது கூட என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 6 வயசா இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லவா? சொல்லு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா என்னம்மா இது? உட்கார வைடா, உட்கார வை, முடிச்சுக்கடா. அம்மாடி தங்கமே, வாமா வாமா வாமா, இப்படி உட்காந்துக்க. ஒண்ணு இல்ல சொல்லும், ஒண்ணு இல்ல, அழாத. டேய் அதை அப்படி எடுத்துட்டு வந்து கொடு. எப்படி மணி இதை தலையில மாட்டிக்கிட்ட? இப்படி வச்சு ஐயோ ஐயோ எடுக்க முடியல. என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ காலு போச்சு. அம்மா, ஐயோ.
ஏன் லவ் ஸ்டோரியில இவன் என்ட்ரி அடிக்கிறான்? 4 ரவுடிஸோட வந்து உன்னை தூக்குறேன்டா. ஓ சிக்ஸ் சென்ஸ் என்ன பத்தி மட்டும்தான் சொல்லுமா இல்ல வேற யார பத்தி வேணாலும் சொல்லுமா? நமக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள பத்தி தான் சிக்ஸ்த் சென்ஸ் சொன்னேன். கரெக்ட் தான். அவங்க டைரி கூட உனக்கு கிடைக்கணும்ல. அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என் டைரியை திருடிட்ட. என் டைரியில இருக்கிற விஷயத்தை என்கிட்டயே சொல்ற. உனக்கு சிக்ஸ் சென்ஸ் மட்டும் இல்ல காமன் சென்ஸ் கூட இல்ல. சாரி, நாளைக்கு உங்க டைரியை திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸை ஞாபகப்படுத்தினதுக்கு. பாய். வணக்கம் சாமி. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், நட்சத்திரம், மூல நட்சத்திரம். சாக்ஷாத் அம்மனுடைய நட்சத்திரமே. ஆரத்தி தொட்டுக்குங்கோ. நீ கண்ணம்மா. வா சொல்றேன். எங்க வா சொல்றேன். கைய விடு. உட்காரு. அம்மன் சன்னதியில வச்சு உன்னை கேக்குறேன். நீ உண்மையதான் சொல்லணும். உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. வாய திறந்தா போய் மூடுற வரைக்கும். அதுதான் கோயில கோர்ட்டா வச்ச. சரி, உன் கதைய சொல்லு. என்ன கதை? அதான் அந்த அமெரிக்கா பையனும் நீயும் லவ் பண்றீங்கல்ல, அந்த போட்டோ விஷயம்தான். உன் லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. ஓ, கண்ணம்மா. சொல்லுடி தங்கம். அன்னைக்கு உனக்காக நான் மருந்து வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன். ஆ. அங்க கிடைச்சான். போதுமா? போதாது. அது போதாதுமா. அந்த பையன்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லடி ராசாத்தி. அவனோட சென்ஸ் தான். சென்ஸ்னா உனக்கு சொன்ன புரியாது போ. கோச்சுக்காதடி சொல்லும். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர்றது, நான் நேத்து என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எல்லா விஷயங்களையும் நடந்ததை பார்த்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஜினியர்னு சொன்ன கிளி ஜோசியம் பாக்குறவனா? கண்ணம்மா உன்னை போட்டு. சரி சரி சரி, இனி நான் பேசல. இப்ப சொல்லுமா. கொஞ்சம் பழகின உடனேயே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ற இந்த காலத்துல அவரோட டீசன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டோல ஆவரேஜா இருந்தாலும் நீ சொல்றத பார்த்தா சூப்பரா தெரியறான். ஒரு போன் பண்ண ஓடி வந்துருவான். வணக்கண்ணா. வணக்கம். என்னடா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. ஒரு சின்ன வேலையா வந்தோம். என்ன வேலை? ஒண்ணு இல்லண்ணா, நம்ம அண்ணனுக்கு ரொம்ப நாளா ஒருத்த தண்ணி காட்டுறான். பொது நேரமா இருப்பா, உடம்பெல்லாம் பார்க்க ரொம்ப காயமா இருக்குண்ணா. கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பேண்ட்டும் கந்தலான சட்டையும் போட்டிருப்பானா. அவனை எப்படியாவது பிடிக்கணும். இந்தாங்க அவனோட போட்டோ. என்னடா உங்கள் போட்டோவை காட்டுறீங்க? அவனை தானே பிடிக்கணும். ஹலோ, நான் தான் சிங்கம். ஏண்டா சிங்கம், உங்கள் போட்டோவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை தெரிஞ்சவன் நம்மளா இருந்தாலும் சரி, வெளியாளா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கக்கூடாது. மாமா என்கிட்ட சொன்னாரு. அவரோட மச்சான் இப்ப நான் உனக்கு சரி. அண்ணா, அவன் எப்படியாவது துபாய்க்கு தப்பிச்சு போறான்னு பாக்குறானா. அதுக்குள்ள அவனை பிடிக்கணும்னா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்க. வர்றோங்கண்ணா. திருநாட்டுவன் சார் சொல்லுங்க சார். பாஸ்போர்ட் ஏஜென்ட் பாபுராவ் வீட்டு முன்னாடி நம்ம ஆளுங்க மப்டில இருக்க Yes, sir. சொல்லு. இவங்க கண்டிப்பா வருவான்.
அம்மா அடி என்னாச்சு என்னவாச்சு? அம்மா ஏமா ஏமா பதட்டமா இருக்க என்னாச்சுமா எங்க மேலதான் இருக்காரு என்னாச்சு சொல்லிட்டு போ சொல்லிட்டு போடி என்ன நீ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கா என்னம்மா நீ டாடி என்னாச்சோ என்ன ஆ? ரவி மாப்பிள்ள வாங்க வாங்க ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க மாப்பிள என்ன மாப்பிள என்ன இது கோலம்? அனி யார் வந்திருக்காங்கன்னு பாரு மாப்பிள்ள வந்திருக்காரு வா வா சீக்கிரம் வா ஓ அதான் விஷயமா டாடி இதுக்கேமா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற வா 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 பார்க்கலாம் மாப்பிளைய டாடி. கம் கம் வெல்கம் வெல்கம் வாட் a சர்ப்ரைஸ் என்ன பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாத்துட்டு இருக்காங்க அதனால பேச்சு கூட வர மாட்டேங்குது என் பொண்ணு டென்ஷன் ஆவறத பார்த்து நான் என்னவோ ஏதோ நினைச்சேன் அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள வராருன்னு நினைக்கலையே அது இல்ல டாடி just don't worry we will have a wonderful dinner and I'll book the whole hotel for you okay சார் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா hey officer what's happening இவ ஒரு பெரிய கிரிமினல். ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள போந்துட்டான். அங்க என்னடா பார்வை போடா. அவன் கிரிமினல் தெரிஞ்சே அவனை காதலிச்சாமா ஏன் தலை குனிகிற இப்போ அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்ன மன்னிச்சிடுங்க டாடி அத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு லவ் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு ஆனா இவன் கிரிமினல்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை இது நடக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் செஞ்சிருக்கேன் நம்ம வீட்டுல யாரு என்ன தப்பு பண்ணாலும் எவரி சண்டே என்கிட்ட அதை சொல்லணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன் நீங்க யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல நீங்க செய்யற தப்ப அப்பப்பவே ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் அந்த கண்டிஷனையே போட்டேன் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததும் நான் செஞ்ச தப்பு இல்லங்க அவ எது தெரியாம செஞ்சிருப்பா வேணும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தான் ஆனா கல்யாணம் இப்ப வேணாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காருல்ல whatever happened is happened என்ன செய்யலாங்க நீயே முடிவு பண்ணிக்க என்னங்க இங்க கொஞ்சம் பாருங்க என்னங்க